பாப்பா பாப்பா, நீ கதிர் பொண்ணு தானே? போச்சுடா, நல்லா மாட்டிக்கிட்டோம். இந்த அம்மா பையன் எங்க அப்பாட்ட போட்டு விட போது பாரு. அந்த பாட்டி சொல்றதுக்கு ஏன் பயப்படுற? இல்லடா பாப்பா, கூப்பிடுறது காது கேட்கலையா? பாப்பா, நீ கதிர் பொண்ணு தானே? என்ன பாட்டி, மார்க்கெட்ல கடை வச்சிருக்காருல கதிர், அந்த பையன் பொண்ணு தானே நீ? ஏன் பாட்டி கேக்குறீங்க? இல்ல பார்த்தா அப்படிதான் தெரியுது. இங்க இருந்து பேசிட்டு இருக்க, யார் அந்த பையன்? ஐயோ போச்சே. நீ பயப்படாம பேசு. எதுக்கு பாட்டி இதெல்லாம் கேக்குறீங்க? நீ பாட்டுக்கு ஒரு பையன் கூட நெருக்கமா உட்காந்து பேசிட்டு இருக்க. உட்காருங்க, யாராவது பார்த்தா ஏதாவது தப்பா பேச மாட்டாங்க? பாட்டி, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோங்க. ஏன் பக்கத்துல உட்காந்து பேசுறது தப்பா? அதே கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? அப்படி ஏதோ ஊருக்குள்ள எதுவும் விஷயம் வரலையே. ஏன் விஷயம் வந்தாதான் பேசுவீங்களோ? ஏய் அமைதியா இருடா. நீ ஏன் அதுக்கு கிளவிக்கு பயப்படுற? நான் பாத்துக்கிறேன் விடு. பாப்பா, ஊருக்குள்ளார இப்பெல்லாம் பேசுறது தப்பு. ஏதோ போன்ல பேசுறீங்களே, அதோட வச்சுக்கோங்க. நீ யார் எங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன தம்பி இப்படி அடக்க முடக்கா பேசிட்டு இருக்கீங்க? இப்ப இந்த விஷயத்த சொன்னேன், அவ்வளவுதான். நீங்க சொல்லிதான் பாருங்களேன். அமைதியா இருடா. எதுக்குடா சண்டை போடுற? நீ அமைதியா இருந்திருந்தா அந்த அம்மா ஓவரா பேசுது. என்ன தம்பி, இப்பதான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்களா? பாட்டி, நீங்க பாட்டுக்கு வந்தீங்களா பாத்தீங்களா போனீங்களான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இது கதிர் பொண்ணு தானே, என்ன இங்க உட்காந்து பேசிட்டு இருக்குன்னு கிட்ட வந்து வியாக்கணம் சொல்ல வேணாம், சரிங்களா? உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துட்டு போங்க. தம்பி பார்த்து பேசுங்க, நான் யாரும் தெரியுதுல. அப்பா கூட அமைதியா இருக்கு, ஆனா நீங்க தான் ஓவரா பேசுறீங்க. விஷயத்த மட்டும் நான் கதிர்ட்ட போய் சொன்னேன், அதான் நீங்க தான் மாட்டுவீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? உங்க காதல் சட்டுன்னு பிரிஞ்சு போயிடும். பரவாயில்லையா? இருந்தாலும் பார்த்து பேசுங்க. நான் என்னடா கதிர் பொண்ணு உட்காந்துருக்கேன் உங்க பையன் கூட, நான் எதுவும் நல்ல முறையில விசாரிக்க தான் வந்தேன். ஆனா நீங்க ஏன் வேண்டா விதமா பேசுறீங்க பாத்தீங்களா? யார் பாட்டி வேடா விதமா பேசுறது? லவ்வர்ஸ் ஏதோ பேசிட்டு இருப்போம், நடுவுல குறுக்க வந்து எங்க நிம்மதியை கெடுக்குறீங்க. ஓஹோ, உங்க நிம்மதி நான் கெடுக்கிறேனா? சரி சரி, இப்பவே புரிஞ்சுக்கோங்க. நானே போய் கதிர்ட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன். பாட்டி வேணா பாட்டி, போகாதீங்க போகாதீங்க. ஏதோ வாய்க்கு தந்த மாதிரி பேசிட்டான், எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் மன்னிப்பு கேட்கிறேன். பாப்பா கூட நல்லா தான் பேசிட்டு இருக்கு, ஆனா தம்பி தான். தம்பியாக்கும் வேற வயசுல இருந்துட்டு தம்பி தம்பிங்கிற நீ இந்த லொல்லுதான் வேணாங்கிறதே. அது நான் லொல்லு காமிக்கிறேனா? இதான் லொல்லா பேசிட்டு இருக்க. சரி விடுடா, இதோட எதுவும் பேச வேணாம், விட்டு நம்மளும் கிளம்பலாம். எதுக்கு வந்திருக்கோம் ஏது வந்திருக்கோம்னு பேசாம பாட்டி கிளம்பலாங்கிற அந்த கிளவி வந்தோனே. தம்பி, உன் கிளவி கிளவின்னு வாய்க்கு வருது. கிளவின்னு சொல்ல உன்னை குமரி நான் சொல்லுவாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், நான் போய் இப்பயே போய் சொல்றேன். யாரும் தெரியல, கதிர்கிட்ட போய் சொன்னாதான் அதுக்கப்புறம் உங்க நிலைமை என்னன்னு புரியும். இப்பவே போறேன். பாட்டி போகாதீங்க, இருங்க இருங்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. சொல்லு பேட்டி. இப்ப எங்க அப்பாட்ட சொன்னாலும் அப்பா ஒண்ணு சொல்ல மாட்டாரு. ஓஹோ, தம்பி மாதிரியே நீயே பேசுறியா? காலத்து பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே கிடையாது. என்னடா பாத்துட்டு பெத்தவங்கள்ட்ட போய் சொல்றேனாங்களே, போய் சொன்னா நமக்கு தானே வீட்டுல போய் திட்டு விழுவும் அடி விழுவும் அப்படின்னு கொஞ்சம் கூட பயம் கிடையாது உங்களுக்கு எல்லாம். என்னதான் பிள்ளைங்களோ தெரியலப்பா. பாட்டி கிட்ட வந்து தொண பேசிட்டே இருக்காத. வேலை என்ன, அந்த வேலையை பாத்துட்டு போயிரு. வேலையே இதுதான்ப்பா. உங்களுக்கு கெடுக்கிற வேலை தானே உன் வேலை. என்னை பார்த்தா அப்படியா தெரியுது? நல்லாவே தெரியுது. உன் வீட்டுல உன் மருமக சாப்பாடு போறாளா? உன் மருமக உனக்கு கண்டுக்கிறாளா, பேசுறாளா, வைக்கிறாளா? என்ன தம்பி, எங்க வீட்டு பிரச்சனை இழுக்கிறீங்க? தெரியுதுல. உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தா ரத்தமா? சாரிங்க, மாத்தி சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தா ரத்தமா? எல்லாருக்கும் பாட்டி. ஆல்ரெடி எங்க அப்பாவே ஓகே சொல்லிட்டாரு கல்யாணத்துக்கு. நாங்க நேர்ல வந்து பேசிட்டு இருப்போமா? நீங்களும் எங்களை வந்து பயமுறுத்துறீங்க. எங்க அப்பாட்ட போய் சொன்னா நாங்க என்ன பயந்துருவோமா? எங்க அப்பா ஆல்ரெடி ஓகே சொல்லிட்டாரு. கூடிய சீக்கிரம் எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆக போகுது. அதை மறந்துட்டு நீங்க பாட்டுக்கு ஏதாவது தப்பு கேப்பா பேசாதீங்க. யா, அவர் சொல்ற மாதிரி உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துட்டு போங்க. நல்லா தெரியுதுமா, நல்லா தெரியுது. முன்ன சொன்ன மாதிரி இந்த காலத்து பொம்பளை பிள்ளைங்கள உங்க வீட்லயே பார்த்து நல்ல மாப்பிள்ளைய கட்டி வைக்க மாட்டாங்களோ? எல்லாம் தேடி கண்டுபிடிச்சிருங்க வாழ்க்கைய. இங்க பாரு பாட்டி, என்ன ஏதாவது பேசிட்டு இருந்த செம்ம டென்ஷன் ஆயிருவேன் பாத்துக்கோ. பாட்டின்னு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கோம். அப்புறம் ஏதாவது இறக்க முடக்கா பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏன்னா உன் வீட்டுக்கே போய் உன் மருமக கிட்ட இல்லாத சொல்லி விட்டுருவியாமா பாத்துக்கோ. இந்த ஊர்ல நீ தான் பெரிய ஆளா இருக்கலாம், நான் யாருன்னு உனக்கு தெரியாது. போதும்பா போதும், என்னமோ பண்ணிக்கோங்க, என்னமோ பேசிக்கோங்க, எனக்கு என்ன வந்துச்சு? இதான் கரெக்ட். எல்லாரும் வராங்க போறாங்க, அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்கல்ல. நீ மட்டும் எதுக்கு முந்திரி கட்டியான முந்திட்டு வந்து விஷயத்த தலையிடுற? ஆமா ஆமா, எப்பா சாமி, அங்காத்தமே வேண்டாம்ப்பா, நீ என்னமோ பண்ணிக்கோங்க. இப்ப மட்டும் உன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிட்ட எங்க வீட்டுல. எல்லாம் கல்யாணத்துக்கே வந்துடாத, அங்க வந்து வேற குடும்பத்துக்கு எடுத்தாலும் எடுத்துருவ. நீலாம் பாத்துக்கிறேன். என்னை பத்தி இப்படியா பேசுறீங்க? இப்போதைக்கு போறேன்னு நினைக்கலாம். ஆனா என்ன பாட்டி பயமுறுத்துறியா? நம்ம கிளம்புற முன்னமே சொல்லியாச்சுல, இன்னமும் நின்னு பேசிட்டே இருக்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் பேசுறோம். நாங்க பேசுறதுக்கு இறஞ்சலா இருந்து இப்படி தாறுமாறா பேசிட்டு இருக்க. வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் பாக்குறத விட்டு கதிர் பொண்ணு என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு விசாரிக்க வந்துட்டியாக்கும். போ பேசாம. பாத்துக்கிறேன். என்னையா இப்படி பேசிட்டீங்க? ஆனா யாருன்னு காமிக்கிறேன். வயசுக்கு மரியாதை கொடுக்காம எப்பெல்லாம் பேசுறீங்க ரெண்டு பேரும்? பயமா இருக்குடா. என்ன இந்த கிளவிக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்க? நான் இருக்கேல்ல. நீ தம்பி தம்பினில இருடா உனக்கு. போ கிளவி, பாத்துக்கலாம். பயமுத்திட்டே இருப்ப நீயும். வரேன் வரேன். மீ ரெண்டு பேர்த்தையும் பார்க்காம எப்ப போறேன்? இப்ப வந்து நான் கவனிச்சுக்கிறேன், நான் யாருன்னு காமிக்கிறேன். என்னடா நான் பாட்டுக்கு ஒன்னே மாதிரியே பேசிட்டேன். இப்ப அந்த பாட்டி ஊருக்குள்ள ஒண்ணுக்கு ரெண்டா நம்மளை பத்தி பேசிச்சுன்னா என்னடா பண்றது? நீ எதுக்கத்தாலும் பயந்துட்டு இருக்க? பத்தி உன் குடும்பத்தாளுங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதை விட்டுட்டு இந்த வேண்டாத கிளவியை பார்த்து ஏண்டி பயப்படுற? அப்படியே இருந்தாலும் உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். வாழ்க்கையில நீ மட்டும்தான், யாரும் கிடையாது. போதுமா? அப்படி இல்லடா, எங்க அப்பாவும் யார் சொன்னாலும் சரி சரின்னு நம்பிடுவாரா? முத நிறுத்து.
நம்பிடுவார் நம்பிக்கிட்டே இருக்க நீயும். நீ மாறின மாதிரி உங்க அப்பாவும் மாற மாட்டாரா? ஆமா, அவர் எங்க மாற போறாரு? ஏறி விடுடி. அப்படியே இந்த கிளவி சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா ஒன்னும் பயப்படாத. வீட்டை விட்டு தைரியமா ஓடி வந்துரு. நான் இருக்கே பாத்துக்கிறேன் உன்னைய. அது ஓடி வந்துட்டுமா? ஆமாண்டி. ஒன்னும் எடுத்துட்டு வர வேணாம். கட்டின புடவையோட வந்தா போதும். நீ சூப்பரா பாத்துக்குவேன். கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணு வர வரைக்கும் இப்படிதான் பேசுவீங்க. நான் பொண்ணு வந்து 6 மாசம் 1 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தானே அவளோட பாடு என்னன்னு அப்பதான் தெரியும். அப்படிலாம் மாற மாட்டேன்டி. இன்னைக்கு எப்போதும் உன் ஆனந்த் மட்டும்தான். இன்னைக்கும் மாற மாட்டேன். நீ சொல்ற வார்த்தை நான் கல்வெட்டுல தானே எழுதி வைக்கணும். லொல்லு தானே வேணாங்கிறது. ஏன்னா 1 மாசம் 2 மாசமா பழகுறோம். கிட்டத்தட்ட 2-3 வருஷமா பழகிட்டு இருக்கோம். லவர்ஸ் ஆயிட்டோம். ஆனா நீ பண்றது இருக்கே, பேசுற ஒவ்வொரு வார்த்தையும். போதும்டா நிப்பாட்டு. மேல ஏதாவது பேசி அது பிளேடு போட்டே இருக்காத. வா கிளம்பலாம். முன்னாடி கிளம்பலாங்கிற. அப்புறம் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? இப்ப வீட்டுக்கு போறது இல்லையா? வீட்டுல உங்க அம்மா எதுவும் கேட்க மாட்டாங்க. எங்க வீட்டுக்கு போனா அப்பா என்ன ஆச்சு ஏதாச்சு இவ்வளவு லேட் ஆயிடுச்சுன்னு கேட்பாரு. அம்மா கூட சமாளிச்சிடலாம். ஆனா எங்க அப்பாவை சமாளிக்க முடியாதுங்கிறியா? ஆமா ஆமா, கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கடா நீ. கூடவே பழகுறேன். அப்போ உன் குடும்பத்தாளுங்க பத்தி எனக்கு தெரியாதா? போதும், இதே எவ்வளவு நேரம் தான் பேசிட்டு இருப்ப. கிளம்பலாம் வா. என்னடி கிளம்பலாங்கிற? 1/2 மணி நேரம். அது 1/2 மணி நேரமா? சரி 10 நிமிஷம். அதெல்லாம் வேண்டாம், வா போலாம். சரிடி ஒரு 5 நிமிஷம். நீ வரியா இல்லையா? இல்லைன்னா நான் கிளம்பிடுவேன் பாத்துக்கோ. சரி வரேன் இரு. என்ன பண்றது? போன் பண்றேன். போன் எடு. தங்கச்சி பக்கத்துல படுக்கிறதுனால போனே எடுக்க மாட்டேங்கிற. இதுல எப்பதாண்டி பேச முடியும் நம்மளும்? அதான் வாரத்துல ஒரு நாள் மீட் பண்றமே, அது பத்தாதா உனக்கு? வாரத்துல ஒரு நாள் தானே அதுவும். அதுவே பெருசு. போன்லயும் பேசுறது இல்ல மீட் பண்ணி பேசினாலும் சாணி கிளம்பி பேசுறதே கெடுத்துருச்சு. இப்படியே நீ பேசிட்டே இரு. நான் கிளம்பதான் போறேன் பாரு. விட்டு போயிடாத. இப்போ ஒழுங்கு மரியாதை வந்து சேரு. வா போலாம். வரேன். சரி. இப்ப எதுக்கு அழுது சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்க? இனிமே அடுத்த வாரம் தானே பார்க்க போறேன் நீ. அதனாலதான். அடுத்த வாரம் பார்த்தாலும் சரி. நீ நைட் உனக்கு போன் பண்றேன். ஐயா நிஜமா பேசுவியா? பேசி தொலைகிறேன். கண்ணை தொட முத. வீட்டுல இப்படி அழுதுட்டு இருக்காத. பாக்க நல்லாவே இல்ல. எல்லாம் உனக்காக தானே. சரி கண்ணை தொட முத. நைட்டு உங்கள நான் பேசுறேன். நீயா போன் பண்ணுவியா இல்ல நானா போன் பண்ணட்டுமா? ஏதோ ஒண்ணு பேசிக்கலாம் விடு. சரி சரி வா போலாம். அழுதுட்டே வந்தீங்கன்னா ஊருக்குள்ள ஏதாவது பேசுவாங்க. இது போதுமா? நல்லா இருக்கு, வா போலாம். சரி. அம்மா பாவம் இப்படி அசந்து தூங்கிட்டு இருக்காரே, எப்படி எழுப்புறது? மாமா மாமா எந்திரிங்க மாமா, எந்திரிங்க. என்னம்மா எதுக்கு எழுப்புற நீ? எந்திரிச்சு உட்காருங்க மாமா. என்ன வேணும் உனக்கு? கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்படி என்ன விஷயம் சொல்லு. இப்படியே கேக்குறேன் நானும். எல்லாம் கிடையாது, எந்திரிச்சு உட்காருங்க. ஏன்டி இப்படி பாடா படுத்துற? நிம்மதியா தூங்க விடுறியா? எந்திரி மாமா. சரி எந்திரிக்கிறேரு. முக்கியமான விஷயம் சொல்லு நீ. என்ன பப்பி? சொல்ற இருங்க மாமா, வெயிட் பண்ணுங்க. செம்ம கோவம் வருவாமா. தூங்கிட்டு உன்னை எழுப்பிட்டு நானே விஷயம் சொல்றேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கங்கிற. இரு மாமா வந்துறேன். புதுசா ஸ்வீட் செஞ்சிருப்பா. அதை டேஸ்ட் பண்றதுக்காக தான் இப்படி பண்றா. உங்களை எழுப்பிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. அம்மா திரும்பி தூங்கிடாதீங்க, வர இருங்க. சரி. அம்மா கண்ணை மூடுங்க. என்னாச்சு உனக்கு? இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? கண்ணை மூடு மாமா சொல்றேன். எனக்காக ஏதாவது செஞ்சு எடுத்து வந்திருக்கியா? அதான் கண்ணை மூடுங்கிறியா? இல்ல மாமா சொல்றதை கேளுங்க. கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டேன். சொல்ற வரைக்கும் நீ கண்ணை திறக்க கூடாது மாமா. சரிடி. அம்மா இப்ப கண்ணை திறங்க. என்னதுடி? மாமா மாமா நீங்க அப்பா ஆயிட்டீங்க. என்ன பப்பி சொல்ற? ஆமா மாமா, நான் இப்பதான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த கோடு வந்துருந்துச்சு, அதான் உங்கள்ட்ட காமிக்கலான்ட்டு. குடு பாக்குறேன் நானும். நான் எதிர்பார்க்கவே இல்ல. கிட்ட முன்னமே சொல்லிருக்கலாம்ல பப்பி. ஏன் இப்படி பண்ண? அவன் இதை தெரிஞ்சுக்காம நான் திட்டிட்டல. பரவாயில்ல மாமா விடுங்க. இந்த சந்தோஷமான விஷயத்துக்காக தானே மாமா எல்லாரும் ஏங்கிட்டு இருக்காங்க. ஏண்டி நீ அழுதுட்டு இருக்க? மாமா டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னே இந்த கோடு வந்துச்சா, தோசை தாங்க முடியல, அதான் கலந்து தண்ணி வந்துருச்சு. என் பொண்டாட்டி எதுக்கும் அழக்கூடாது. இதுலயும் ஒரு பாப்பா இருக்குல்ல, எதுக்கு அழணும்? நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அத பப்பி. இல்ல மாமா. அம்மா சொல்றேல அழக்கூடாது நீ. சரி அம்மாட்ட சொல்லிட்டியா? ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட தான் மாமா சொல்றேன். அம்மாட்ட போய் இந்த விஷயத்த சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வாங்க மாமா போலாம். அழகே நிப்பாட்டு. இதே போல எப்பவுமே என் பொண்டாட்டி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். தேங்க்ஸ் மாமா, லவ் யூ. வீட்டு பொண்டாட்டி இந்த பாப்பு குட்டி நல்லா சாப்பிடணும், ரொம்ப இருக்கணும், பழம்லாம் நல்லா சாப்பிடணும், டைமுக்கு சாப்பிடணும். என்ன சரியா? வயிற்றுலயே நம்ம பாப்பா இருக்குல்ல. சரி மாமா. எப்ப பார்த்தாலும் லேட்டா சாப்பிடுறது. கரெக்டா சாப்பிடணும். என்னடா தங்கம்? சரி மாமா. என் பாப்பு குட்டி வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். வேற யாரு செய்யறது? நான் மாமாவே எல்லா வேலையும் பாத்துக்குவேன். ஓஹோ, மாமாவே எல்லா வேலையும் பார்த்தா வேலைக்கு யார் போறது? வேலைக்கு ஒரு 10 மாசம் லீவ் போட்டுற வேண்டியதா? என்ன மாமா சொல்றீங்க? வேலைக்கு லீவ் போட்டுருவீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எல்லாமே நானே பாத்துக்குவேன். என் பப்பு குட்டி நான் தான் பாத்துக்கணும். போங்க மாமா, நீங்க இப்ப உட்காந்துட்டு பப்பு குட்டி அதுன்னு பேசுவீங்க. உங்களுக்கு மகனோ மகளோ பிறக்க போறாங்களே, அதுக்காக தானே இப்படி பேசுறீங்க. இப்ப என் மேல இவ்வளவு நல்லா பாசம் இல்ல உங்களுக்கு, நம்ம பாப்பா மேல தானே உங்களுக்கு பாசம், அதனாலதானே இப்ப இப்படி பேசுறீங்க. என்னடி இப்பெல்லாம் பேசுற? உன் மேல பாசம் இல்லாமையா இருக்கு? நான் நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது, அதை கண்ணும் கொடுத்துமா நல்லபடியா பாத்துக்கணும். அதான் அந்த மாமா சொல்றேன், நீ வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். அம்மாட்ட சொன்னா வேலைக்கு ஆளே வச்சிருவாங்க.
இல்லைன்னா அம்மாவே எல்லா வேலையும் பாத்துக்குவாங்க, உட்கார வச்சு நல்லா பாத்துக்குவாங்க. இல்ல மாமா, அத்தைக்கும் வயசாயிடுச்சுல. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, பாத்துக்கிறேன். மாசம் என் பாப்பாவை நல்லா பெத்து எடுத்துக்கூடு, எங்க அம்மாவும் நல்லபடியா வளர்த்துருவோம். சரி மாமா. சரி சரி வா, போய் அம்மாட்ட போய் சொல்லுவோம். சரி மாமா. என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. என்ன சொல்லுவாங்க? சந்தோஷப்படுவாங்க. அம்மா கிட்ட நீ சொல்ல வேணாம், நான் சொல்றேன். ஏன் மாமா? நான் பாரு அம்மா கிட்ட எப்படிலாம் சொல்றேன்ட்டு. என்ன மாமா சொல்றீங்க? இருடி, வெயிட் அண்ட் சி. நான் சொல்ற வார்த்தையெல்லாம் சும்மா அம்மாவை கலாய்க்கதான், மத்தபடி உன்னை நோக்கிறதுக்காகலாம் சொல்லல. அப்படி என்ன மாமா பேச போறீங்க? இருடி, நீ பார்க்க தானே போற. குட் நியூஸ் சொன்னதுக்கு அப்புறம் போய் சக்கரை எடுத்துட்டு வந்துரு, அம்மா வாயில போட்டுட்டுருவோம். சரி மாமா. எனக்கு ஸ்வீட்டு? உனக்கும் தான். உனக்கு என்னென்ன பிடிக்குதுன்னு சொல்லு, மாமா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன். அப்படியா? செல்ல மாமா. சரி வா, போய் அம்மாட்ட சொல்லிடுவோம். சரி. என்ன என் மரும இன்னும் எந்திரிச்சு வரக்கானா? 6:30 மணிக்கு ரூம் விட்டு வெளியே வந்து காப்பி வேணுமா டீ வேணுமான்னு கேப்பா பாப்பா. என்னாச்சு பப்பிமாக்கு? எதுவும் உடம்பு சரியில்லையா? கூட உடம்பெல்லாம் டயர்டா இருக்குன்னு சொன்னா. உடம்பு தான் அது சரியில்லை போல இருக்கே. 7 மணி ஆச்சு. இல்ல 6 மணிக்குலாம் எந்திரிச்சு வந்து கோலம் போடுமே. என்ன ஆளக்கானா? போய் என்ன இதுன்னு பாப்போமா? இட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. வரட்டும். ஏன் சின்ன ஜிசுங்களை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு? பாவம், வேண்டாம், அதுங்களே வரட்டும். நம்ம பாட்டுக்கு பேசாம உட்காந்துருப்போம். அத்தை. அம்மா. என்ன அது 2 பேருமே சேர்ந்தாப்புல கூப்பிடுறாங்க? என் மருமகளுக்கு தான் அது உடம்பு முடியலையோ? அச்சோ, நான் சொன்ன மாதிரி இது காய்ச்சலா இருக்குமோ? போய் என்ன அதுன்னு பார்க்கணும். அதுக்கு தான் 2 கூப்பிடுறாங்க. அச்சோ, நேற்று நைட்டே ஆஸ்பத்திரி போயிருக்கலாம். போச்சே, இப்படி ஆயிடுச்சே. சரி, என்ன எதுன்னு போய் பார்ப்போம். நம்ம முடியல போல இருக்கு. அதுக்கு தான் வாங்க என்னன்னு கூப்பிடுறா பாப்பா. சரி, என்னன்னு போய் கவனிப்போம்.